வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, ஈஸி அதாவது வில்லங்கச் சான்று எப்படி எளிமையா பார்த்து புரிந்து கொள்வது. இத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை சிறுத்தை முறை. வாங்க இதுக்காக ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற வில்லங்கச் சான்று ஒண்ணு எடுத்துக்கலாம். இதான் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண வில்லங்கச் சான்று. இதில் ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஓ அதாவது கொடுத்துருப்பாங்க. அதாவது சார் பதிவாளர் அலுவலகம். உங்களுடைய சார் பதிவாளர் அலுவலகம் எங்கோ அது கொடுத்துருப்பாங்க. அடுத்தது டேட்டு. இது என்னைக்கு டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வில்லேஜ். இந்த நிலம் எந்த வில்லேஜில் இருக்கோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து சர்வே நம்பர் இருக்கும். வித் சப்டிஷனோட சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் நிலம் நீங்கள் எந்த நிலத்தோட ஈஸி பார்க்குறீங்களோ அந்த நிலத்தோட சர்வே நம்பர் வித் சப்டிஷனும் இருக்கும். அது என்ன கிராமம்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தேடுதல் காலம். நீங்க எந்த பேர்லேருந்து எந்த பேர் வரைக்கும் தேடுறீங்களோ அந்த டேட் மேலே கொடுத்துருப்பாங்க. அடுத்து கிழமைங்க. அடுத்து வாயின் சீரியல் நம்ம கொடுத்துருப்பாங்க. நீங்க தேடும் காலத்துல எத்தனை டைம் பதிவு பண்ணிக்கிறாங்க, அடமானம் வச்சுக்கிறாங்க, தானா செட்டில்மெண்ட் அதெல்லாம் பண்ணியிருந்தா அது அத்தனை சீரியல் வந்திருக்கும். இதில் ஒரே ஒரு டைம் தான் பண்ணிக்கிறாங்க. அதனால ஒரே ஒரு சீரியல் தான் கொடுத்துறாங்க. அடுத்தது டாக்குமெண்ட் நம்பர் அண்ட் இயர் கொடுத்துறாங்க. அதாவது நீங்க பதிவு பண்ற டாக்குமெண்ட் நம்பரும் மற்றும் எப்ப பதிவு பண்ணீங்களோ அந்த ஆண்டு. அடுத்தது 3 டேட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி கொடுத்த நாள், 2வது தாக்கல் செய்த நாள், 3வது பதிவு செய்த நாள். 3ம் அட்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தன்மை. அது என்ன தன்மை கொடுத்துருப்பாங்க. உரிமை மாற்றமா, தானா செட்டில்மெண்டா, இல்லை நீங்க அடகு வச்சீங்களா அதை பத்தி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் தன்மை வரும். அடுத்தது எழுதி கொடுத்தவர்கள், எழுதி வாங்கியவர்கள். அதாவது இந்த பத்திரம் பதிவு செய்யற முன்னாடி யார் பேர்ல இருக்குதோ அதை எழுதி கொடுத்தவர்கள். இப்ப யாருக்கு எழுதி கொடுக்குறாங்களோ அவர் எழுதி வாங்கியவர்கள். அது நீங்க தானா பத்திரமோட எழுதி கொடுக்கலாம், இல்லைன்னா அடகுமானம் வச்சுக்கலாம், இல்லைன்னா உரிமை மாற்றம் செஞ்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் எழுதி கொடுத்தவர்கள் பத்திரம் இப்ப யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் எழுதி கொடுத்தவர்கள். எழுதி வாங்கியவர்களுக்குதோ பத்திரம் இப்ப யாரு பேருக்கு மாறுதோ அவங்க தான் எழுதி வாங்கியவர்கள். அடுத்தது வால்யூம் நம்பர் அண்ட் பேஜ் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது தொகுதி எண் மற்றும் பக்க எண். இது பதிவுத்துறை சம்மந்தப்பட்டது. அவங்க டாக்குமெண்டேஷனுக்காக அந்த நம்பர் வச்சுக்கிறாங்க. அடுத்தது மாட்டுத்தொகை. இப்போ நீ கிரையம் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கான மாட்டுத்தொகை எவ்வளவோ அது கொடுத்துருப்பாங்க. அடுத்து சந்தை மதிப்பு, மார்க்கெட் வேல்யூ அது எவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அடுத்தது முந்தைய ஆவண எண். இதுக்கு முன்னாடி அதோட ஆவண எண், அதோட இயர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து அட்டவணை விவரம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டைப்பு, சொத்தின் வகைப்பாடு, அது விவசாய நிலமா இல்லை வீட்டு மனையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டெண்ட், அதாவது எத்தனை சென்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ராப்பர்ட்டியோட அளவு, நிலம் எத்தனை சென்ட் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில். அடுத்தது வில்லேஜ், இந்த நிலம் எந்த வில்லேஜ் இருக்குது, எந்த தெருவு இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க, வித் சப்டிஷனும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பவுண்டரி டீடைல்ஸ். இது உங்க நேரத்தை சுற்றி 4 சைடும் என்ன யார் நிலம் இருக்குது இல்லை வேற ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிழக்குல என்ன இருக்குது, மேற்குல என்ன இருக்குது, தெற்குல என்ன இருக்குது, வடக்குல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. வேற எங்க நிலம் தான் யார் நிலம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது ரிமார்க்ஸில் உங்க நிலம் எத்தனை சென்ட் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த வழித்தடம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் நாம ஈஸியை பார்த்து எளிமையா புரிஞ்சுக்கணும். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் குமோட வேற எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வீடியோ ஸ்கீம் பற்றி டீலாக போகிறேன். நன்றி, வணக்கம்.